அர்ஜுன் விழுந்துருவாரோன்ற பயத்துல நான் தேவையில்லாம கத்திட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காம நான் ஏன் இப்படி பண்ண? என்னால நம்ப முடியல. என் குரலை கேட்டதும் நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுன் என்ன தேடுறாரு. இப்ப நான் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டா 1008 கேள்வி கேட்பாரு. நீ எப்படி இங்க வந்த, எதுக்காக வந்த, இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்பாரு. கேள்வி கேட்கறதால சந்தேகமும் வரும். ஆனா அவரோட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நிச்சயமா என்னால அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. ஒருவேளை நான் அவர்கிட்ட சொல்லிட்டா நான் நாகராணின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இல்ல, நான் இப்ப மாட்டிக்க கூடாது. அமிர்தா, எங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க அமிர்தா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. உங்க மேல உயிரே வச்சிருக்கங்க. அமிர்தா, எங்க இருக்கீங்க? அமிர்தா, எங்க அமிர்தா, பேசுங்க. அமிர்தா, அமிர்தா, எங்க இருக்கீங்க? என் முன்னாடி வாங்க. இதெல்லாம் நான் போற இடத்துக்கெல்லாம் அர்ஜுன் பின்னாடி தேடிக்கிட்டே வராரே. இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு கடவுளே. நான் இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு குகைக்குள்ள எப்படி போறது? உனக்கு பூஜை பண்றதுக்கு வரும்போது எனக்கு ஏன் இந்த தடங்கல்? கருணை காட்டு பரமேஸ்வரன். அர்ஜுன் கண்ணுல படாம நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். காப்பாத்து. இப்ப இருக்கிற ஒரே வழி அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போடுறதுதான். இத சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். இந்த நிமிஷம் அவனோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னாலும் இனிமே உங்க பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா? இதுக்கு பரிகாரமே இல்லையா ஜோசியரே? அவன் வாழ்க்கையில சர்ப்பம் வராதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை யோசிச்சிருக்கணும். இவ்வளவு நாளா சும்மா இருந்து தப்பு பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் சொன்ன அன்னைக்கே நீங்க பூஜையை பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய அபசகுணம் நடக்காம இருந்திருக்கும். அவனுடைய சாவுக்கு நாக வம்சத்தை சேர்ந்த நாகராணி தான் காரணம். அவதான் அவனை கொண்டு இருக்கா. அது என்ன சர்ப்பம்? அது என்ன எண்ணத்தோட வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா ஜோசியரே? அமிர்தா, அது பயங்கரமான சர்ப்பம்மா. தெய்வாம்சம் உள்ள சர்ப்பமா இருந்தாலும்
இதுகிட்ட இருந்து வர்ற ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இது அர்ஜுனோட உயிருக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதா தெரியல, மொத்த குடும்பத்துக்குமே சம்பந்தப்பட்டதா இருக்கு. இந்த விஷயத்தை சொல்லத்தான் உங்களை வர சொன்னேன். தெய்வாம்சம் உள்ள சர்ப்பமா இருக்கிறதால இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தாலும் இருக்கலாம். நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அர்ஜுன். நீங்க என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கவே கூடாது. ஆனா இப்போதைக்கு இதுகிட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்கிறதா உங்க எல்லாருக்கும் நல்லது. நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா அதுக்குன்னு என்னால உங்களை சும்மா விட முடியாது. அத்தை, கிளம்பலாமா? அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. அர்ஜுன் பாம்புகளுக்காக உயிரையே விடுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு என்னால நம்ப முடியல. தெய்வத்தை முழுமையா நம்புற குடும்பம் நம்மளுது. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஒன்னும் ஆகாது. பாம்பு அவன் மேல பாசம் வைக்குமே தவிர அவனை பழி வாங்காது. இது உண்மை பாட்டிமா. நான் ஒன்னும் பொய் சொல்லல. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தெய்வ அம்சம் உள்ள சர்ப்பம் வேற சொல்றீங்கல்ல, அதனால அர்ஜுனுக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஆனா ஜோசியரே, நீங்க சொன்ன அறிவுரைகள் எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். அர்ஜுனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லி சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி சர்ப்ப பரிகாரமும் நாங்க பண்றோம். சரியா அத்தை? கிளம்பலாமா? சரி, கிளம்புங்கம்மா. என்ன பேசுறோம்னு தெரியாம இந்த பொண்ணு பேசிட்டு போறா. அந்த பரமேஸ்வரன் தான் அந்த பையனை காப்பாத்தணும். என்னால உங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருச்சு, அதுவும் காட்டல. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க என் பின்னாடி வராம தடுக்க நான் என்னோட சக்தியை உங்க மேல பயன்படுத்த வேண்டியதாச்சு. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க உதவியால வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கே பிரச்சனை கொடுக்குறேன். அதுவும் யாரும் கொடுக்க முடியாத தண்டனையை கொடுத்துருக்கேன். நான் இப்படி செய்யலன்னா என்னை தேடிக்கிட்டு என் பின்னாடியே வந்துருவீங்க. அப்படியே கோகுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை வரும். சூரிய கிரகணத்துக்கான நேரம் நெருங்கிடுச்சு. நான் உடனே கோகுக்குள்ள போகணும். இப்போ எனக்கு அர்ஜுனோட உயிர் முக்கியம் இல்ல, எங்க அம்மா தான் முக்கியம்.